it means பௌதிகமான இந்த சக்திகள் அனைத்தும் உண்மையாகவே ஆன்மீக சக்தியின் நிழலே ஆகும். ஹிந்தியில் ஆன்மீக சக்தி என்னவென்று அழைக்கப்படுகின்றது? ஹிந்தியில் நாங்கள் கூறுவோம் ஆத்யாத்மிக்தா. ஆன்மீகம் எதிலிருந்து வருகின்றது? நாங்கள் என்னவென்று கூறுவோம்? நாங்கள் எங்களுடைய உணர்வு என்று எதை அழைக்கின்றோம்? எது உண்மையான நான்? நாங்கள் காலையிலிருந்து இரவு வரை நான் 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 என்றே கூறுகின்றோம். நான் யார் என்ற கேள்வி எழும்போது பலவிதமான பதில்கள் வரும். சிலவேளை ஒரு சிலர் அவர்களின் பெயரை குறிப்பிடலாம், ஒரு சிலர் அவர்களின் தொழிலை குறிப்பிடலாம், ஒரு சிலர் அவர்களின் மொழியை குறிப்பிடலாம், ஒரு சிலர் அவர்களின் நாட்டை பற்றி குறிப்பிடலாம். நீங்கள் யார் என்று நீங்கள் வினவும் பொழுது நாம் கொடுக்கும் இந்த பதில்கள் அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கும். இன்று நான் ஒரு நாட்டுக்கு உரியவராக இருப்பேன், நாளை நான் வேறொரு நாட்டுக்கு உரியவராகலாம். இன்று நான் கூறலாம் நான் இளமையாக இருக்கின்றேன், ஆனால் நாளை நான் முதுமை அடைந்து விடுவேன். இன்று நான் கூறலாம் நான் ஒரு வைத்தியர், நான் ஒரு பொறியியலாளர், நான் ஒரு நீதிபதி. ஒரு நாள் நான் ஓய்வு பெறலாம். நான் அந்த தொழிலில் அல்லது அந்த பதவியில் அவ்வாறாக இருந்தேன், ஆனால் இப்போது இல்லை. அதுவே நான் என்பது அல்ல. ஆகவே மீண்டும் அது மாற்றமடையும். இவ்வுலகில் ஒவ்வொரு விடயமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஆன்மீகத்தில் செல்ல விரும்பினால் நாங்கள் கூறுவது எது மாறக்கூடியதோ அது உண்மை அற்றது. இதனாலேயே சமய நூல்கள் கூறுகின்றது ஜகத் மித்தியம் பிரம்ம சத்தியம். இந்த ஜகத் மித்தியமானது, அவை அனைத்தும் பொய்யானது. ஏன் அவர்கள் அதை பொய்யானது என்று அழைக்கின்றனர்? ஏனென்றால் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டிருக்கின்றது. எதுவும் நிச்சயிக்கப்பட்டது அல்ல, ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கும். இவ்வுலகில் மாற்றம் என்ற வார்த்தையை தவிர ஒவ்வொரு விடயமும் மாறக்கூடியதே. மாற்றம் என்ற வார்த்தை மாறாதது. ஆகவே ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுதோ எப்படி நீங்கள் அவற்றை உண்மை என்று அழைக்க முடியும்? விஞ்ஞானம் கூறுகின்றது பார்ப்பது நம்பக்கூடியது. எதை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் அதை நம்புவீர்கள். நீங்கள் அதை பார்க்காவிட்டால் அதை நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆனால் ஆன்மீகம் கூறுகின்றது எதை நீங்கள் பார்த்தாலும் அவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே அவை அனைத்தும் பொய்யானது. பார்ப்பது நம்பக்கூடியது அல்ல, ஆனால் உண்மை என்பது பார்க்க முடியாதது. பௌதிகமான பொருட்கள் பார்க்கக்கூடியவை, ஆனால் உண்மை என்பது என்றுமே மாறாதது. நாங்கள் என்ன கூறுகின்றோம்? நித்திய, சதா, அதாவது நிரந்தரமானது, அழிவற்றது, அழிக்க முடியாதது. இது ஒருபோதும் உருவாக்கப்படாதது, ஒருபோதும் அழிக்கப்படாதது. அதுதான் உண்மை. அந்த உண்மைதான் சுயம் என்பது. எனவே நாம் எப்போதும் மாறக்கூடிய பௌதிகமான சுயத்தை கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகத்தின்படி அது உண்மை அற்றது. ஆனால் அந்த உண்மை என்பது ஒருபோதும் மாறாதது. நேற்று அது இருந்தது, அது இன்றும் இருக்கும், அத்துடன் அது நாளையும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அதுதான் உண்மையாக நான் என்பது. ஒருபோதும் உருவாக்கப்படாததும் ஒருபோதும் அழிக்கப்படாததும் எது? ஏனென்றால் பௌதிக சரீரம் மீண்டும் பொய்யாகிவிடும். அது ஒரு நாள் உருவாக்கப்பட்டு ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் நாங்கள் ஆத்மாவை பற்றி கூறுகின்றோம். அதுதான் உண்மையான சுயம் என்பது. அத்துடன் நான் என்பது நிரந்தரமானது, அழியாதது, பிரிக்க முடியாதது, கண்களுக்கு புலப்படாதது, இந்த பௌதீக கண்களால் பார்க்க முடியாதது. பலர் ஆத்மாவை நம்புவதற்கு விரும்புவதில்லை.
ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதையே நம்புகின்றார்கள்.